ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் ரீசெண்டா நிறைய வீடியோ போட்டிருந்தேன். அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. மிஸ் பண்ணவங்களுக்காக அது எல்லாத்தையும் சேர்த்து ஒத்த வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அதே மாதிரி இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா யூடியூப் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அது எதை பத்தினா, நீங்க யூடியூபோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டீங்கன்னா அதுல அதிகபட்சமா 1 நிமிஷம் வரைக்கும் நீங்க போடலாம். ஆனா யூடியூப் என்ன சொல்றாங்கன்னா 1 நிமிஷம் இல்லைங்க, 3 நிமிஷம் வரைக்கும் நீங்க வீடியோ ஷார்ட்ஸ்ல பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்ப இருந்து பாத்தீங்கன்னா 15 அக்டோபர் 2024 முதல் நீங்க 3 நிமிஷம் வீடியோவா ஷார்ட்ஸ்ல போடலாம். இப்ப அந்த ஷார்ட்ஸை வந்து நீங்க யூடியூபோட அப்ளிகேஷன்ல பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி youtube.com அடிச்சீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய பார்க்க முடியும். ஆனா இன்னொரு இடத்துலயும் பதிவு பண்ணிருக்காங்க நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு. அது எங்கன்னு கேக்குறீங்களா? அது வேற எங்கேயும் இல்லைங்க. நீங்க கூகுளோட சர்ச் இன்ஜினை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்றேன். அப்புறம் சர்ச்ல ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்றேன். இப்ப சர்ச்ல ஒரு பிராண்டோட நேம் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதோட ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப அதுக்குள்ள நம்ம போறது இல்ல. நான் என்ன சர்ச் பண்ணிக்கிறேன் அதுக்கு கீழே பாருங்க, ஆல் ஷாப்பிங், இமேஜ், நியூஸ். ரைட்ல இருந்து லெஃப்ட் அப்படி ஸ்வைப் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் அதை நீங்க தட்டுங்க. இப்ப கூகுளோட சர்ச் இன்ஜின்ல ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் பாருங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையும் இதுல பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பா புதுசா இருக்கும். நீங்க என்ன சர்ச் பண்ணீங்களோ அது ரிலேட்டடான ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்க கூகுளோட சர்ச் இன்ஜின்ல பார்க்க முடியும். ஆஸ் அ டேப் ஒரு டேபா கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. நம்ம போன்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கும். நீங்களும் உங்க போன்ல நிறைய ஆப்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அதுல ஒரு சில ஆப்ஸ் என்ன பண்ணும்னா உங்களுடைய மொபைல் டேட்டாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உங்க போன்ல பேக்ரவுண்ட்ல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது என்ன தெரியுமா? கூகுள் பிளே சர்வீசஸ். இதுவும் என்ன பண்ணுது தெரியுமா? உங்களுடைய மொபைல் டேட்டாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது கூகுள் பிளே சர்வீசஸ். அதுக்கு போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க. அப்புறம் ஆப்ஸ் குள்ள போங்க. ஸோ உங்க போன்ல என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க இங்க பார்க்க முடியும். நம்ம போறது கூகுள் பிளே சர்வீசஸ். இந்த இருக்கு பாத்தீங்களா, கூகுள் பிளே சர்வீசஸ். இதை நான் தட்டுறேன். அடுத்தது மொபைல் டேட்டா. அதுக்கப்புறம் வியூ ஆப் செட்டிங்ஸ். இந்த டிசைனை சமீபத்துல தான் கூகுள் அறிமுகப்படுத்திருக்காங்க பாருங்க. கூகுள் பிளே சர்வீசஸ் டேட்டா யூசேஜ் லாஸ்ட் 14 டேஸ்க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 98 MB வந்து யூஸ் பண்ணிருக்கு. அது மொபைல் டேட்டாவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத கீழே பார்க்க முடியும். சர்வீசஸ் யூசிங் டேட்டா, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டுக்கு, செக்யூரிட்டிக்கு, சப்போர்ட், டெவலப்பர் ஃபீச்சர்ஸ், ஆட் சேஃப்டி, இந்த மாதிரி நிறைய இதுல மென்ஷன் இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த கூகுள் பிளே சர்வீசஸ் வந்து நம்மளுடைய மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணிருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூகுளோட ஐஓ மீட்டிங் மே மாசம் 2024 நடத்துறாங்க. அந்த மீட்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா, ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சரை வந்து நாங்க அறிமுகப்படுத்த போறோம் சொல்லியிருந்தாங்க. அது எந்த மாதிரினா தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செட்டிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எல்லா மொபைல்லையும் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மொபைல் பிக்சல் மொபைல்ல நீங்க பார்க்க முடியும், பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லையும் அறிமுகப்படுத்திட்டாங்க. இதோட ஸ்டார்டிங் பேஸ், அதாவது என்ன ஓஎஸ் இருந்தா இந்த ஃபீச்சரை அனுபவிக்கலாம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 10 இருந்தாலே போதும் அப்படின்னு கூகுள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய போன்ல அந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் வந்துருச்சு. நான் ஆண்ட்ராய்டோட 13 பயன்படுத்துறேன். ஸோ என்னுடைய மொபைல்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். கண்டிப்பா நீங்களும் உங்க போன்ல செக் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். அதாவது நீங்க பொது வெளியில உங்க மொபைலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாம ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து மொபைலை பிடிக்கிட்டு ஓடுறான்னு வச்சுக்கோங்க. சோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கூகுள் ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு அற்புதமான செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. போனோட செட்டிங்ஸ்குள்ள போகணும். என்னுடைய ஆண்ட்ராய்ட் போன் 13ல செக்யூரிட்டி அண்ட் பிரைவசிக்குள்ள நான் போறேன். அதுக்கப்புறம் அதர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் ஏஜென்ட். தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் வந்து டிஃபால்ட்டா இப்படி ஆஃப்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, ஆன் பண்ணிக்கங்க. இந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ஓஎஸ்க்கு ஓஎஸ் மாறுபடும், வேற வேற இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல என்ன ஓஎஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணுங்க தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு. அது தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஈஸியா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர் தான் அதிகமா பயன்படுத்துவீங்கன்னா அந்த குரோம் ப்ரௌசர் வழியா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்லாம் விசிட் பண்ணுவீங்க. அப்படி விசிட் பண்ணும்போது ரெகுலரா ஒரு சில வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணுவீங்க. அதுதான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, சொருகி வச்சிருப்பீங்க.
சோ அந்த மாதிரி வெப்சைட்டை வந்து திடீர்னு நீங்க விசிட் பண்ணாம அப்படி விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த மாதிரி வெப்சைட்டுக்குலாம் நிறைய பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அப்படித்தானே? சில சமயங்கள்ல அந்த வெப்சைட் எடகுடமான வேலைகள்லாம் பண்ணுச்சுன்னா உங்க போனையே ஹேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது டேட்டா வச்சு. சோ இதுக்காக கூகுள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு அற்புதமான செட்டிங் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆண்ட்ராய்ட் போன்ல எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரவுசர் கூகுளோட குரோம் பிரவுசர். ஓபன் பண்ணுவோம். டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் சைட் செட்டிங்ஸ், பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் பெர்மிஷன்ஸ். அதாவது நீங்க ஃப்ரீக்வெண்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வெப்சைட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்திருப்பீங்க, அது ஒரு சில காரணங்களுக்காக நீங்க அதை பயன்படுத்தாமல் இருந்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி வெப்சைட்டோட பெர்மிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு செட்டப்பை டிஃபால்ட்டா கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து நீங்க ஆஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆன்லயே இருந்தா நல்லதுதான். என்னடா புதுசா இங்க முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆஃப் பண்ணிடாதீங்க, ஆன்லயே வச்சுக்கோங்க. நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல இந்த பேமெண்ட்டை நீங்க ஃபில் பண்றதும் சரி, அதே நேரத்துல கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர்ல சேர்த்து வச்ச டீடைல்ஸும் சரி, அதை நீங்க டைரக்டா நீங்க எங்க விரும்புறீங்களோ அங்க உடனே அப்ளை பண்ணிட முடியாது. அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு லாக் போட்டிருக்காங்க. இந்த லாக் வேணும்னா நீங்க செட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நீங்க அதை ஆஃபும் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரி லாக்னா உங்க போனோட லாக்கை நீங்க பயன்படுத்தலாம், இல்லைன்னா பயோமெட்ரிக்கை பயன்படுத்தலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப செக்யூரான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன். தவறுதலா உங்களுடைய டீடைல்ஸை அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல பயன்படுத்திடக்கூடாதுல்ல, அதுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த அற்புதமான செட்டிங். இந்த செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. போனோட செட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் கூகுள்குள்ள போனோம். அதுக்கப்புறம் ஆல் சர்வீசஸ், ஆட்டோஃபில் வித் கூகுள், பிரெஃபரன்சஸ், செக்யூரிட்டிக்கு கீழே 2 ஆப்ஷன் இருக்கா, இத ரெண்டே நீங்க ஆன் பண்ணிக்கங்க. எங்கெல்லாம் பேமெண்ட் டீடைல்ஸ் அப்ளை பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, உங்க போனோட லாக் ஸ்கிரீனோ இல்ல பயோமெட்ரிக் அப்ளை பண்ணுங்க. எங்கெல்லாம் நீங்க வந்து லாகின் டீடைல்ஸ் அப்ளை பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய பயோமெட்ரிக்கை நீங்க அப்ளை பண்ணா மட்டுமே அது அப்ளை ஆகும். நீங்க கண்டிப்பா கூகுள் பிளே ஸ்டோர் அதிகமா பயன்படுத்துவீங்க, அதே மாதிரி கூகுள் போட்டோஸையும் பயன்படுத்துவீங்க. இந்த ரெண்டையும் நீங்க பயன்படுத்தாமலே இருக்க மாட்டீங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, கண்டிப்பா யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இதை நீங்க பார்த்தே ஆகணும், உங்க போன்ல அந்த இடத்துல பயன்படுத்துறது. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் சொல்ல முடியாது, ஒரு ஹிடன் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து நீங்க எங்க அப்ளை பண்ணலாம்னா கூகுள் போட்டோஸ்லயும் கூகுள் பிளே ஸ்டோர்லயும் அப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்றேன், ஃபார் டெஸ்ட்டுக்காக கூகுள் பிளே ஸ்டோரை நான் ட்ரை பண்றேன். கூகுள் பிளே ஸ்டோரை ஓபன் பண்றேன். கீழே சர்ச் டேப் இருக்கா, அதை நம்ம தட்டுவோம். மேல என்ன பண்ணுவோம், நம்ம வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுவோம். அப்படித்தானே? டைப் பண்ணி இந்த மாதிரி சர்ச் பண்ணுவோம். ஆனா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு நீங்க சர்ச் பண்ணணும்னா பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்ச் டேப் இருக்குல்ல, இது டபுள் டேப் பண்ணுங்க. டபுள் டேப் பண்ணீங்கன்னா கர்சரும் பிளிங்க் ஆகும், சர்ச் பார்ல கீழே இந்த கீபோர்டு ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க எதை டைப் பண்ணுமோ அதை டைப் பண்ணி டக்குன்னு அதை ரிசல்ட்டை பெற முடியும். இதை வந்து நீங்க கூகுள் போட்டோஸ்லயும் கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ட்ரை பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்டான விஷயங்கள், கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பயனுள்ளதா ஆக்கிக்கிட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.